கவிஞர் சத்யஜோதி அவர்கள் எழுதிய சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி ஆகிய இந்த நூல் விற்பனை தொகை ரூபாய் 550. ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் 450 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். விருப்பமுள்ள தோழர்கள் வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். பொதுவாக இந்த இலக்கியங்க நிகழ்வுகள் குறித்தாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அவங்களா பேசிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரில அப்படின்ற மனநிலை ஒரு சிலருக்கு. ஆனால் இங்கே நிறைய ஆய்வு மாணவர்களும் வந்திருக்காங்க, ஆய்வு அறிஞர்களும் வந்திருக்காங்க, பொதுமக்களும் வந்திருக்காங்க, இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக நபர்களும் வந்திருக்காங்க. எல்லோருக்குமான ஒரு களமாக இது தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு ஆய்வு நூல் என்பது, முதல் இயல் என்பது அவர்களை பற்றி அதில் சொன்னது மாதிரி பாடத்தலைப்பு, அந்த ஆய்வின் தலைப்பு, அது எந்த பின்புலத்திலிருந்து எழுதப்பட்டது, அந்த பின்புலத்திற்கு எழுதியதற்கு பின்னால் ஆய்வு முறைமைகள் என்ன, அவர் என்ன ஆய்வு முறையை செய்தார், எல்லாத்தையும் தொடர் சொன்னாங்க. ஆனால் அதில் கடைசியாக வரும் கடைசியில் ஆய்வில் அடுத்த ரிசர்ச்சுக்கு இவங்க என்ன பரிந்துரை செய்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ சமீப காலத்தில் பெண்கள் குறித்தான வன்மங்கள் நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆய்வு என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த நூல் சொல்ல வேண்டும். அல்லது இந்த சங்ககால பெண்களுக்கும் சமகால பெண்களுக்குமான ஆய்வில் இந்த பெண் உடல் எப்படி பார்க்கப்படுகிறது, மொழி எப்படி பார்க்கப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த ஆய்விற்கான அடுத்த பரிந்துரைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் தாய்ப்பாலுக்கு வங்கி இருக்கிறது என்று சொன்னவங்க அம்மாதேவி அவர்களுடைய பேச்சில் இருந்தது. அதுபோல இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியாது. தாய்ப்பாலுக்கு வங்கி இருக்கா அப்படின்றது கேட்டால் தெரியாது. அந்த செய்தியை எடுத்துகிட்டு வந்து அம்மா சொல்கிறாங்க. சமகால இலக்கியங்களில் இது போன்ற செய்திகள் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ வாழ்த்துறைக்கு தோழர் பால சுந்தரி அவர் அவங்கள அழைக்கணும். ஆனால் அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, எப்பா எல்லாருமே தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க, தமிழ் பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிடுவாங்க, நான் ஆங்கிலத்துறையிலேருந்து வந்திருக்கேன், என்ன என்னப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், தமிழ் லிட்ரேச்சரை பற்றி அவங்க சொல்லுவாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரெண்டுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தோழர் வாழ்த்துறைக்கு. இப்படி ரகசியத்தெல்லாம் வேற வெளியில சொல்லிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல நடத்துறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை முதலே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அதை வாசிக்க மாட்டாங்க இப்போலாம். ஏன்னா அதோட சம்மரி, அதில் என்ன கொஷின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் இருக்குன்றது ரெடிமேடாக அவங்களுக்கு வெப்லேயே கிடைக்கிது. கூகுளில் நீங்கள் எங்கே தட்டினாலும் நோட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா டெக்ஸ்ட்டை கையில் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வாங்கவும் மாட்டாங்க இப்போலாம், ஏன்னா பிடிஎஃப்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஃபோனை இது பண்ணியே எடுத்துருவாங்க. அதனால நான் என்ன பண்ணுறது, நான் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் போட்டு நானே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்து, பிக் புக்ஸாக இருந்தால் முதலே ப்ரெஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அதுவும் இப்போ நமக்கு எப்பயுமே இந்த பவர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஒரு இது திருமறு வரும்ல, அது மாதிரி இப்போது இந்த புல தலைவராக இருக்கிறதுனால ஐம் அ டீன் ஆஃப் SCFL, ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ். அதனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஐயோ சார் ஆனந்தகுமார் சார் வேறு இருக்காங்க, அதனால பரவாயில்ல இருந்தாலும் சொல்லலாம். என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா 9-10க்கு உள்ளே வந்தோடனே மார்னிங் அட்டண்டன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபோனை டெபாசிட் பண்ணிடணும் ஆஃபீஸில். அப்புறம் ஈவினிங் போகும்போது தான் அந்த ஃபோன் எடுக்கணும். ஆனால் ஃபோனை வந்து அவங்க ஆனில் வச்சுருக்கலாம். ஏதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா, ஏன்னா எமர்ஜென்சி ஏதாவது வந்துச்சுன்னா ஆஃபீஸில் இருக்கவங்க அட்டன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பாவம் போல் டெய்லி சேலரி நாங்களாக கொடுத்து உட்கார வச்சுருக்கோம். இல்லை இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் இப்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வகுப்பறையில் பார்ப்பது என்பது வாசிப்பு பழக்கம் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியிட்டு சொல்லலாம் ஒரு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் இல்லவே இல்லை. அதனால தான் புக்கை கையில் கொடுத்துட்டு நாங்களே PDF இருக்கும் இல்லை, எங்ககிட்ட புக்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரிஜினல் புக்ஸ் வாங்குகிற ஆட்கள் நாங்கள், ஏன்னா வாத்தியார்களை விட்டால் வேறு யாரும் புத்தகங்கள் வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பதிப்பகத்தார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், பாவம் எழுத்தாளர்களும் பதிப்பகத்தார்களும் தான் இந்த உலகத்திலே மிக அதிகமாக உழைக்கிறவங்க, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களும் கூட. அமெரிக்கன் ஸ்காலரில் சொன்ன மாதிரி அதாவது இந்த உலகத்திலேயே அதிகமாக செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமும் ரொம்ப அசிங்கமாக அப்யூஸ் பண்ணப்பட்ட விஷயமும் என்னன்னா அது புக்ஸ் தான்.
இப்போ வந்து அந்த லிஸ்ட்ல எழுத்தாளர்களும் சேர்ந்திருக்காங்க. இதுதான் இப்பொழுது எழுத்தாளர்களுடைய நிலையும் புத்தகங்களுடைய நிலையும். அதனால வாத்தியார்களா இருக்க நாங்க என்ன பண்றதுன்னா வாசிடுவா அப்படின்னு சொல்லி முதலே கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ஒர்க் பண்றது கூகுள்ல போய் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ்குள்ள போய் இது இல்லாத ஒரு கொஸ்டினை நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி இல்லாத கொஸ்டினை கொடுத்தாதான் அவன் அட்லீஸ்ட் அதை தேடுறேன்ற பேரில் எதையாவது வாசித்து எழுதிட்டு வருவான். இதை எதுக்கு கொடுக்கறதுனா கிளாஸ்க்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துறது. அப்படின்னா தான் நாங்கள் நடத்தும் போது அவன் வந்து ஏதாவது ஒன்று கேட்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி. இப்போது நான் இவ்வளோ நாள் கிளாஸில் பண்ணதை சக்தி ஜோதி இன்னைக்கு எனக்கு பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இதை சொல்கிறதுக்கு தான் அவங்க எனக்கு மிகச்சிறந்த தோழியர். எப்படி சொல்கிறது அப்படின்னா நேரடியாக பார்த்து நேரடியாக நிறைய நாங்கள் பேசினதில்லை. சில நிகழ்வுகளில் அவருடைய புத்தகங்களை என்கிட்ட கொடுப்பாங்க, வாசிக்கிறது உண்டு. அப்புறம் ஒரு சின்ன ஹக் அதோட போயிடுவோம். ஆனால் சக்தி ஜோதியை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யவனிகா தான். நான் காந்தி கிராமத்தில் இருக்கிறதும் அவர் சின்னாலப்பட்டியில் இருக்கிறதும் எனக்கு அட்வான்டேஜ். ஏன்னா சில சமயம் அவருக்கு போர் அடிக்குமா, இல்லை அவர் இங்கே வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே உள்நாட்டில் இருக்கும்போது, அதாவது சின்னாலப்பட்டியில் இருக்கும்போது அவருக்கு போர் அடிக்குமா என்னன்னு தெரில, இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்களான்னு கேட்பாரு. நான் சில சமயம் ஆமான்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன். ஆமான்னு சொன்னாலும் வருவார், இல்லைன்னு சொன்னாலும் வருவார். எப்படி இருந்தாலும் அதில் வந்து ஒரு முட்டை எனக்காக அவிச்சு அதுக்குள்ளே ஒரு சாப்பாடுக்குள்ளே என்ன சாப்பாடாக வேணாலும் இருக்கலாம். நான் சொல்ல எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டில் என்ன இது அது எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதில் கண்டிப்பாக முட்டை அவிச்சு கொண்டு வருவார். கரெக்டாக லன்ச் டைமில் வரவர் உட்காந்து பேச ஆரம்பிச்சாருன்னா பின் நவீனத்துவம் அப்படின்னு ஆரம்பிப்பார். கவிதையுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, கல்லூரியிலேருந்து எல்லாரும் வெளியில் போயிடுவாங்க, 6 மணி ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட கார் எடுத்துகிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காரோட இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறமா ரோட்டில் நின்று கடைசியாக 2 கருத்தை சொல்லிட்டு போவார். அந்த மாதிரியான மிகச்சிறந்த நண்பர் எனக்கு. இதெல்லாம் வந்து நான் ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய புண்ணியத்தின் பலன்கள் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு புண்ணியத்தின் மீது நம்பிக்கை இல்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இருக்கிற பயன். அந்த புண்ணியம் என்னன்னா இங்கே நான் நட்புன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த நட்பின் பயன். நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்க்கு போகிறது உண்டு. எனக்கு ஆனந்தகுமார் சாரை பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா ஹீஸ் ஐக்கன் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. அதாவது நமது வரலாறை நம்முடன் இருக்கக்கூடிய இந்த மிகச்சிறந்த மனிதர்களை அவர்களுடைய சாதனையை நம்மளுடைய மாணவர்களுக்கு பகிர்ந்துக்கிறதே இல்லை. அதனால அவங்க யாரை பார்த்தாலுமே இந்த ரீல்ஸ்ல பார்க்குற காமெடியன்ஸை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கலாச்சாரம் மாற வேண்டியது எழுத்தாளர்கள்கிட்டையும் வாசிப்பாளர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் கூட நினச்சிருப்பாரு, என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை சாகித்ய அவார்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்லை, எனக்கு அதில் சொல்வதில் எனக்கும் பெருமை. அவங்க கூட அவங்க வாழ்கிற அந்த காலத்தில் நானும் வாழ்கிறேன். அவங்க செய்கிற அந்த விஷயங்களை நானும் பார்க்குறேன், அதுலேருந்து நானும் வளர்கிறேன். நான் ரசிக்கின்ற, நான் வளருவதற்காக எடுத்துக்கொண்டிய விஷயங்களை நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என் மாணவர்களுக்கு கடத்தக்கூடிய செய்தியாக அதற்கான ஒரு விஷயமா தான் அவர் எங்கள் டிபார்ட்மெண்டல் கமிட்டியோட சேர்பர்சனாக அவர் வரும்போது எல்லா மாணவர்களுக்கும் திருப்பி இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது நான் பயந்துக்கிட்டே தான் போவேன். அவங்களுடைய துறையில் பிஹெச்டி வைவர்ஸ் நடக்கும்போது நான் போவேன். ஆனால் அந்த தலைப்பை முன்னாடியே பார்த்துருவேன். 10 நாளைக்கு வந்து அந்த ஆய்வு கட்டுரை தீசிஸ் லைப்ரரியில் இருக்கும். அது எங்கள் வெப்சைட்லேயும் வரும். அந்த 10 நாளைக்குள்ளே நான் நிறைய தடவை பிளான் பண்ணுவேன் போய் வாசிக்கணும்னு. ஆனால் ஒரு நாளும் வாசிச்சதில்லை, பிளானிங்கோடு நான் நின்றும். ஆனால் அந்த தமிழை ரசிப்பதற்கான ஒரு ஆசை, அதற்குள்ள இருக்கின்ற விஷயங்களை வாங்கிக் கொள்வது. இன்னொன்று, அவங்க ஈஸியாக நமக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேற கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கருத்தை உருவி அதை என்னுடைய ஆய்வு மாணவர்களுக்கு இப்படி ஒரு வழி இருக்குன்னு காட்டலாம் பாருங்க. அதற்காக நான் அந்த தமிழை சுவைப்பதற்காகவே நான் அங்கு செல்வதுண்டு. ஆனால் பல சமயங்களில் இப்போ இங்கே பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய பேராசிரியர்கள் இருக்காங்க, எல்லாம் ஹெச்ஓடியாக இருந்தாங்க. நாகநந்தினிக்கா இருந்தாங்க, ஆத்தூர்ல இருந்து தமிழ் ஹெச்ஓடி மேம் வந்திருக்காங்க. எல்லாருமே எழுத்தாளர்கள். இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாம் விருது வாங்கின எழுத்தாளர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள். பட் நான் வந்து என்னை இந்த கூட்டத்தில் ஒரு லேமன், ஒரு சாதாரண மனிதனாக என்னுடைய வாசிப்பு அனுபவம் என்ன அப்படின்றத மட்டும்தான்
நான் சக்தி ஜோதி அவர்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு இவர் சேரிவானன் பார்க்கறதுக்கு எனக்கு எப்பயுமே பயம். ஹி இஸ் தி பெஸ்ட் கிரிட்டிக் அண்ட் ஐக்கன் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு நான் சாதாரணமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஒரு கட்டுரையவோ ஒரு நாவலோ நாங்கள் நாலந்தால நிர்மலாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நாலந்தா கலை பண்பாட்டு மையம் நாங்கள் ஆரம்பிச்சும் போது நம்ம மாதம் ஒரு சில, அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அதை ஆய்வு பண்ணுவோம். ஆனால் அந்த ஆய்வு நடந்த எல்லா கூட்டங்களையும் இருந்தவர் வந்து பேராசிரியர் சேரிவானன் அவர்கள் தான். அவர்கிட்ட ஒரு புத்தகம் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது நம்ம வாசிச்சதுக்கும் அவர் பேசினதுக்கு அப்புறமா நம்ம கேட்டதுக்கு அப்புறமா அந்த புத்தகத்தை நம்ம திருப்பி பார்க்கறதுக்கும் அந்த பார்வையில் அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி, அதாவது மாறுபாடுனா கீழே இல்லை மேலே, அதை பற்றின அந்த குவாலிட்டி ரொம்ப பெருசான மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த கூட செய்யலாமேன்னு சொன்னேன். எப்படின்னா, ஒரு புத்தகம் பதிப்புக்கு போறதுக்கு முன்னாடியே அதை பற்றி ஒரு கூட்டம் நடத்தி இவர் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இவர் கண்டிப்பா பாராட்டி சொன்னாலும் பயங்கர காரமா தான் பாராட்டுவாரு, குறை சொன்னாலும் பயங்கர குறை அந்த காரமா தான் சொல்வாரு. அப்போ அவருக்கு முன்னாடி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த புத்தகத்தை நம்ம வந்து அச்சுக்கு கொண்டு போனா பெட்டரா இருக்கும் அப்படின்றது நானும் சொக்கமேலாவும் பேசியிருக்கோம். இப்போ மேம் வந்து சக்தி ஜோதி கரெக்டா 5 டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கேன், நான் உங்களை பற்றிலாம் ஏற்கனவே ஐயப்பன்ட்டெல்லாம் சொல்லிட்டேன், பேசிட்டேன், நான் உங்ககிட்ட தான் சொல்லலை, அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அன்றைக்கு தோழர் சச்சிதானந்தம் அவர்கள் எங்களுடைய கல்லூரியில் யூனிட்டி மார்ச்சுக்கு ஏற்பட இருந்தாங்க. அதனால என்னால் சரியாக வேற பேச முடியல. அவர் நம்முடைய தோழர் தான் இருந்தாலும் இன்னைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கான விஷயங்களே அவருக்கான மரியாதையை நம்ம தந்தாகணும். மேடையில் உட்காந்துட்டு என்னால் எடுக்க முடியல, நான் கட் பண்ணி விட்டேன். அதற்கப்புறமும் அவங்க பேசினாங்க. அப்புறம் வெளியில் வந்து எனக்கு அவங்க நம்பர் நான் சேவ் பண்ணாலும் எனக்கு தெரியல. ஓகே நான் பண்ணல, ஓகே சரிப்பா, ஏன்னா தமிழ் தானே, அந்த தமிழ் மேலே இருக்கிற ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசை அதை ரசிக்கணும்னா நான் சரின்னு சொல்லிட்டேன். ஓகே அப்புறம் அன்னைக்கு நான் கல்லூரியிலேருந்து திரும்பி வரும்போதே ஐயப்பன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, உங்களுக்கு புத்தகத்தை கொடுக்க சொல்லி தோழியர் சொல்லியிருக்காங்க. நான் சரிப்பா நான் வர வழியில் வாங்குறேன். எனக்கு அது நேரம் வரைக்கும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு கனவு இருந்தது. என்னன்னா, சக்தி ஜோதி அவர்களுடைய 3 கவிதை புத்தகங்களை யவனிகா எனக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே 100 பக்கங்களுக்குள்ள முடிஞ்சிடும். இந்த புத்தகத்தை கையில வாங்கினேன் பாருங்க, நிஜமாலுமே எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஐயோ நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு நினைச்சேன். அதற்கப்புறமாக டிரைவிங்ல நான் திரும்பி புத்தகத்தை பார்த்தேன். உடல் மனம் மொழி, அந்த தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது என்னை மிகவும் ஈர்த்தது. ஏனென்றால் இப்பொழுது என்னுடைய ஆய்வுகள் எல்லாமே இதனால் வரை செய்யப்படாத அல்லது செய்யணும் அப்படின்னு கூட தோணாத, அதை யோசித்து பார்க்காத அல்லது முழுவதுமாக அதை பற்றிய சிந்தனையே இல்லாத இடங்கள்ல இருக்கிற லிட்ரேச்சர்ஸை மட்டும் நான் தோண்டி அதுல இருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, இப்பொழுது என்னுடைய ஆய்வு எதில் போயிட்டு இருக்கு அப்படின்னா, மென்ஸ்ட்ருவல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி இதை நம்ம வந்து பொதுவாக நம்ம யாரும் ஒரு பொது சமுதாயத்தில் பொது ஆய்வுக்கு எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் விக்டிம் லிட்ரேச்சர்ஸ், விக்டிம்ல வந்து ரேப் விக்டிம் லிட்ரேச்சர்ஸ் இப்போ நிறைய இருக்கு, அது இங்கிலீஷில் நிறையா இருக்கு. ரெஃப்யூஜி லிட்ரேச்சர்ஸ் அது தமிழ்லையும் இருக்கு, ஆங்கிலத்துலேயும் நிறையா இருக்கு. இந்த அதுக்கப்புறமா ட்ராமா லிட்ரேச்சர், இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம், நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை வைத்துதான் ஒரு இலக்கியம் வடிவம் பெறும் அப்படின்றது அது உண்மை. இப்போ ட்ராமா அப்படின்றது அந்த எழுத்தாளர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள், அந்த இடத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள், அந்த இடத்தில் இருக்கின்ற அரசியல், அங்க இருக்கிற போர், அது என்ன மாதிரியான ட்ராமா வேணாலும் இருக்கலாம். அதை பெண்கள் எவ்வாறு எழுதியிருக்கிறார்கள், இதுதான். இப்போ மென்ஸ்ட்ருவேஷன் யாரும் பேசுறது இல்லை, ஓகே. ரேப் லிட்ரேச்சர் நம்ம சொல்றதுக்கே அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிறோம். ட்ராமா லிட்ரேச்சர் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா உடல் மனம் மொழி இதுவும் அதுவும் எனக்கு இந்த டைட்டிலும் நான் வந்து எந்த லிட்ரேச்சர்ஸ்குள்ள உள்ள போயிட்டு இருக்கேனோ, என்னுடைய டிராவல் என்னுடைய பயணம் எதுக்குள்ள இருக்கோ அதை வைத்து தான் முதல்ல எனக்கு இந்த புக்கு வந்து ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. வீட்டில் போய் ஒரு 10 o'clock, அதுதான் என்னோட ரீடிங் டைம். எப்பொழுதுமே நம்ம சாதாரணமாக குடும்ப பெண்கள் என்னதான் பேராசிரியராக இருந்தாலும்
அம்மா வந்து ஒரு பெரிய டாக்டர் இருந்தாலும், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு பெரிய கலெக்டராக இருந்தாலும், கண்டிப்பாக கிச்சனெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம புத்தகத்தை தொட முடியுன்றது நிதர்சனமான உண்மை. எவ்வளவு பெண்ணியம் பேசினாலும் அது ஆண் பார்வையாக இருக்கட்டும், பெண் பார்வையாகட்டும், ஆனால் நம்ம இன்னும் அதை நம்மளாவே கூட தாண்டி வரல. ஆகவே எனக்கு 10 மணிக்கு மேலே தான் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தேன். முதல்ல அதில் இருக்கிற கான்டென்ட்ஸ், அந்த பொருள் அடக்கம், அந்த கான்டென்ட்ஸை வாசித்தேன். பெண்ணியம் சார்ந்ததாகவே இருந்தது. ஏதோ புரியுற மாதிரி இருக்கு. ஓகே, அதற்கப்புறம் முதல் சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு வாசித்தேன். 10 பக்கம் நகரதுங்களாட்டியும் 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கு இனிமே நமக்கு வாய்ப்பே இல்லை, நமக்கு எது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 4th சாப்டர் போனேன். கொஞ்சம் அங்கு ஏதோ புரிந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஆனாலும் அதற்குள் 2 மணி ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு கண்டிப்பாக தூங்கணும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஆனால் இந்த 4 நாட்களாக கிட்டத்தட்ட இந்த புத்தகத்துடன், இந்த அழகிய வலிமையான செழுமையான தமிழுடன் நான் போராடினேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அதில் அவங்க எடுத்திருக்கின்ற அந்த ஒவ்வொரு சங்க பாடல்கள் இருக்குல்ல, டாக்குமெண்டேஷன், அந்த புக் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த வரிகளை வாசிப்பதற்கும் அதை பற்றி சொல்லுவதற்கும் எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டார். அவங்க அதுக்கு மேலே கீழே விளக்கங்கள் வந்து எழுதி, அதை பற்றின இன்டர்பிரிட்டேஷன் எழுதியிருக்காங்க. அந்த வார்த்தைகளுடைய எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன், அந்த விளக்கம் வந்து எழுதலை. ஆக்சுவலி அது ஆய்வு கட்டுரைகள் அப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிஹெச்டி கேட்டால் அது ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கான விஷயத்த ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரொசீஜர் தெரியும். அது மாதிரி அதை அட்டன் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் வேற பேசலாம்னு எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்து சின்சியராக எழுதிட்டு வந்தேனோ அது எல்லாமே ஐயா ஆனந்தகுமார் ஐயா பேசினோன்னே வலுவிழந்து போச்சு. இதை பற்றி நம்ம சொன்னோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு, அப்படியே மூடி வச்சாச்சு. அதற்கடுத்து சேரிவானன் ஐயா கிட்ட உடல் அரசியல் பற்றி ஒரு 2 கேள்வி பக்கத்தில் இருக்கும்போது கேட்டேன். அது அவர் பதில் சொன்னதுக்கப்புறம் இனி எதுவும் எடுப்படாது. அப்போது ஒரு லேமன், ஒரு சாதாரண மனுஷியா, ஒரு வெறும் இது ரசிகையாக, தமிழ் ரசிகையாக மட்டும் இந்த புத்தகத்தை நான் இவ்வாறு பார்க்கிறேன். அதில் எனக்கு சில விஷயங்கள், ஒரு 1-2 கேள்விகள் மட்டும் இருக்கு. அதுதான் இப்போ சங்ககாலம், கிமு, கிபி 2லையுமே டிராவல் பண்ணியிருக்கு. 3வது நூற்றாண்டிலிருந்து கிபி 3வது நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட 400 இயர்ஸ் அது டிராவல் பண்ணியிருக்கு. இந்த 400 இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு அறம், பொருள், இன்பம், வீடு பேரு, இதுதான் நம்முடைய கலாச்சாரமாக, இதுதான் மிகப்பெரிய தீமாக நான் பார்க்குறேன். சங்க இலக்கியங்கள்ல பார்க்குறேன். இதுதான் சிலப்பதிகாரத்தை சொல்லி தரும்போது எங்கள் வாத்தியார்கள் சொல்லி தந்தது எல்லாமே எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. இதெல்லாம் விட்டுருவோம். எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த பெண்கள் அதற்கு பின்னாடி 17th செஞ்சுரியில ஆரம்பித்த ஆங்கில இலக்கியங்கள், பிரெஞ்சு இலக்கியங்கள், இவையெல்லாம், இந்த இலக்கியங்கள் எல்லாம் நான் அடிக்கடி அதை வாசிக்கிறதுனால, அதுக்குள்ள ஈஸியா டிராவல் பண்றதுனால நான் சொல்றேன், பேசுகின்ற அந்த ஒரு கருத்து, ப்ரக்ரெசிவ் தாட், அந்த ப்ரக்ரெசிவ் பொலிட்டிக்கல் தீம், அந்த ப்ரக்ரெசிவ் பொலிட்டிக்கல் விகர் ஏன் நமக்கு இதுல வரல அப்படின்றது எனக்கு வருத்தமா இருக்குது. ஒருவேளை எனக்கு புரியலையா இல்ல அதுல இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. இதை கண்டிப்பா சக்தி ஜோதி அவர்கள் ஒரு ஆய்வு பண்ணி சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இது நம்பர் 1 வேண்டுகோள். இன்னொன்று, வெகு சமீபமாக நான் இங்க குடுமியான் மலைக்கு போயிருந்தேன். சும்மா எப்பயாவது சும்மா போகலாம், வெளியில போகலாம் அப்படின்னா, நான் பக்தி அது அந்த மாதிரிலாம் எந்த நோக்கத்துலையும் போகல. அந்த ராக் கட் டெம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கலான்னு சொல்லி போகணும். நான் என்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே நான் ஒரு விஷயம் பார்த்தேன், நன்றாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த குடுமியான் மலையோட அந்த இந்த ஒன் சைட் வால் இருக்குல்ல, சுவர் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி தான் அந்த கோவில் செஞ்சுருக்காங்க. அந்த கருவறை இருக்கு. அந்த எத்தனை வருஷமா செஞ்சாங்க அப்படின்னா அது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா, நீங்க கொஞ்சம் கூட அளவுகள் மாறாத அளவுக்கு ஒரு நல்ல சதுரம், இப்படியும் சதுரம், அந்த உள்ள இருக்கிற அந்த ரூமும் நல்ல சதுரமா தான் இருக்கு. அதுக்கு நடுவுல
அந்த பாறையவே குடைஞ்சு செய்யப்பட்ட ஒரு தான் நல்ல ஒரு பெரிய லிங்கம் இருக்கு. அது என்னோட உயரத்துல இருக்கு. அங்க இருக்கிற அந்த லிங்கத்துக்கு கீழே இருக்கிற ஆவுடை மட்டும் சதுரமா இருக்கு. இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவர் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுட்டு இருந்தோம். எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருந்தது. நீங்க கண்ணை மூடி அது வெளியில இருக்கிற அந்த சிலைகளை தொட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு மனிதனை தொடுவது போலே இருக்கும் அப்படின்னாங்க. நானும் கண்ணை மூடி இவங்க சொன்னெல்லாம் தொட்டு பார்த்தேன். என் குழந்தைங்களும் அதே செஞ்சாங்க. வெளியில ஒரு மண்டபம் இருந்தது, வசந்த மண்டபம். வசந்த மண்டபம் அப்படின்றது மகிழ்ச்சிக்கான இடம் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். வசந்தம் என்பது மகிழ்ச்சியோட. அப்போ அந்த வெளியில கீழே தரையில பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. கீழே பார்த்தா இப்போ நம்ம விளையாடுற இன்டோர் கேம்ஸ், தாயம் விளையாடுறோம்ல, அதோட முற்கால வடிவங்கள், அதோட அக்கா தங்கச்சிங்க அதெல்லாம் நிறைய வரைஞ்சிருந்தாங்க. ஆடு புலி ஆட்டம், அப்புறம் பல்லாங்குழி, இந்த மாதிரி நிறைய இன்டோர் கேம்ஸோட அந்த போர்ட்ஸ் நம்மலாம் கையில் வச்சுருக்கோம்ல, அதுக்கு பதிலாக அது தரையிலே கார்விங் அதில் செதுக்கியிருந்தாங்க, அதாவது கீழே. இதை நான் பார்க்கும்போது நான் கேட்டேன், ஏன் எல்லாத்தையுமே இங்கே கோயிலில் வச்சுருக்காங்க, அப்போ வந்து நீங்கள் அந்த செவரை பாருங்க அப்படின்னாங்க. நான் அந்த செவரை பார்க்கும்போது அதில் என்ன இருந்ததுன்னா மியூசிக் நோட்ஸ், அதாவது 7லேருந்து 9 வரைக்கும் நம்ம மியூசிக் நோட்ஸ், இசையை பற்றிய குறிப்புகளும் அந்த இசைக்கான கோர்வைகளும், அதுக்கடுத்து நம்மளுடைய அந்த இசை கருவிகளும் அங்கே போட்டிருந்தாங்க. இங்கே வந்து அரச குமாரிகளும், கொடும்பாளூர் இளவரசி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தான் இங்கே வந்து இசை படித்ததாக அதில் அவர் சொன்னார். நாங்கள் அதை கேட்டோம். கேட்டேன்னா அவங்க அப்போ இந்த இளவரசிகள் எல்லாரும் அங்கே வந்து படிப்பாங்க, அவங்களுடைய தோழியர் எல்லாம் இங்கே இருப்பாங்க. அந்த தோழியர்கள் கூட இவங்க விளையாடும் போது, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நற்றாய், தோழியர், செவிலித்தாய், இவங்க எல்லாருமே இந்த அரசியோ இளவரசியோ வரும்போது அவங்க எல்லாருமே கூட இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த நேரத்தை அங்கே எவ்வாறு செலவழிப்பதுன்னா, இசை பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க, வெளியில் போக மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்டாச்சு. வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே நான் சொன்னேன், எவ்வளோ செமையாக பண்ணியிருக்காங்க இல்லை, இது எவ்வளோ பெரிய மனித உழைப்பு, எவ்வளோ அழகாக, அந்த காலத்தில் டெக்னாலஜியில் எதுவுமே இல்லை. அப்போது என்னோட பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா, என்னை மிகவும் அதிகமாக சிந்திக்க வைத்த கேள்வி அது. அம்மா 65 வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 65 வருடமாக அதை பண்ணுற ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ரூம், அவ்வளோ பெரிய குடைவு வருது, அவ்வளோ பெரிய கட்கே வருது. அப்போது அங்கே வேலை பார்த்த அந்த சாதாரண மனிதர்கள் இருக்காங்கல்ல, அந்த 65 வருடமும் அவர்களுடைய நிலை என்ன, அவர்களை பற்றிய எழுத்துக்கள் என்ன, அவர்களுடைய குடும்பம் என்ன, எதுவுமே அங்கே சொல்லலை. ஆக அந்த அரசனுக்கான பெயர் மட்டும்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 65 வருடமாக இங்கே டாயில் ஆயிருக்காங்களே, இங்கே கஷ்டப்பட்டிருக்காங்களா, அவர்களை பற்றிய எந்த குறிப்புமே இங்கே எழுதவே இல்லை. ஆனா கோவில்ல இருந்து கொடுக்கப்படுகின்ற ஆடுகள், கோவில்ல இருந்து கொடுக்கப்படுகின்ற சில விஷயங்கள் மக்கள் கொடுக்குறாங்க. அப்போ நாம் ஆடு கொடுத்தாரு, அரசர் வந்து கோவில்ல இருந்து ஆடு கொடுத்தாருன்னா அந்த ஆடுல இருந்து பால் கறந்துட்டு வந்து இந்த கோயிலுக்கு கொடுக்கணுன்ற குறிப்புகள் இருக்கு. அப்போ இதுல வந்து நிறைய குறிப்புகள் எப்படி இருக்குன்னா, அரசியை பற்றி இருக்கிறது, இளவரசியை பற்றி இருக்கிறது, நற்றாயை பற்றி இருக்கிறது, தோழியரை பற்றி இருக்கிறது. அப்போ இவங்க மட்டும்தான் பொது சமூகமா? அங்க பொது சமூகம் என்று ஒன்று இல்லவே இல்லையா? அப்போ இந்த கோயில்களை கட்டுகிறது, இதை போன்ற பொது வேலைகளை பார்த்த இவங்கெல்லாம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது எனக்கு. என்னன்னா, அப்போ வாழ்ந்த அந்த பொது சமூகத்தில் கண்டிப்பா பெண்கள் இருந்திருப்பாங்க. இப்போ ஆண்கள் எல்லாம் இந்த கோவில் குடவரைக்குள்ள போய் வேலை செய்யும் போது அந்த பெண்களுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்? ஒருவேளை அதுவும் சங்க பாடல்கள்ல வெளி வந்திருக்கா இல்ல வரலையா எனக்கு தெரியல. நான் அதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஹெலன் சிசு சார் மென்ஷன் பண்ணாங்க, பிரெஞ்சு ரைட்டா லாஃப் ஆஃப் மெதுசான்னு ஒரு கட்டுரை, மிகச்சிறந்த கட்டுரை அது. அது முதல்ல ஒரு பேச்சு தான், அதுக்கப்புறம் தான் அது கட்டுரை வடிவமாச்சு. அனைத்து பெண்களும் சாதாரண எந்த துறையாக இருந்தாலும் வாசிக்க வேண்டிய ஒரு அழகான கட்டுரை அது. ஏன்னா ஆண்கள் பெண்களை பற்றி எழுதுவது பார்த்த அனுபவம், கேட்ட அனுபவம். ஆனால் பெண்களே பெண்களை பற்றி எழுதுவதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் லிட்ரேச்சர். அதுதான் நம்முடைய மொழியை நான் பேசுவது, என்னுடைய வழியை நான் பேசுவது என்பது வேறு, என்னுடைய வழியை என் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆண் சொல்வது வேறு. அது பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான். ஹெலன் சிசு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆகவே பெண்களே கண்டிப்பா படிங்க, எழுத கத்துக்கோங்க. எதுக்கு நீ எழுத கத்துக்கணும்? எதுக்கு நீ படிச்சு பேச கத்துக்கணும்? You should talk about yourself. நீ உன்னைய பத்தி முதல்ல பேசு, உன்னைய பொதுவெளிக்குள்ள கொண்டு வா, நீ உன்னை உணர்ந்து கொள்.
நீ உனது உடலை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ உன்னோட உடலை புரிந்து கொள்ளும் போது நீ உன்னுடைய மனதை புரிந்து கொள்வாய். உன் மனதுக்கும் உடலுக்குமான இருக்கின்ற அந்த உறவு. அவங்க செக்ஷுவல் லிட்ரேச்சர்ல பயங்கரமா பேசுவாங்க. அவங்கள மாதிரியான ஒரு ரெவல்யூஷன், அதாவது சிந்தனையில ஒரு மாற்றத்தை வெளியில கொண்டு வந்தவங்க யாரும் இல்லைன்னு என்னுடைய வாசிப்பின் கீழ் நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் ரோஸ்லின் மைல்ஸும் பேசியிருப்பாங்க. என்னன்னா செக்ஷுவல் லிபரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு பெரியார் சொல்லியிருக்கார். பெண் ஏன் அடிமையானால் அதுல கற்பு பத்தி பேசும்போது அவர் ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. அதே விஷயத்த அவங்க எப்பயும் அவங்க பேசியிருக்காங்க, ஒரு பெண் பேசியிருக்காங்க 1739 அப்பயே அந்த பெண் பேசியிருக்காங்க. ஏன் பேசியிருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்கன்னு ஒரு கேள்வினா, அவங்க வாழ்ந்த சமுதாயம், அப்போ அவங்க இதே கேள்விதான், அவங்க வாழ்ந்த சமுதாயம், அவங்க வாழ்ந்த இந்த கான்டெக்ட் அதை பேச வைக்குது என்னும்போது, இங்க அதற்கு முன்னாடியே மூன்றாவது கிமு 3 அப்பயே நம்ம வந்து மிகச்சிறந்த சமூகமாக இருந்திருக்கிறோம். மொழியில் வலிமை பெற்ற சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம். கலாச்சாரத்தில் மிக வலிமையான சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம். சமுதாயத்தை பற்றி, அரசன் எவ்வாறு ஆள வேண்டும் என்பதை பற்றி, போர் முறைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி, அரசன் ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வளர்ந்த சமுதாயம் தான் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பெரிய சங்க இலக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனா இதை பத்தி ஏன் பேசல? சார் சொன்னும் போதுதான் எனக்கு அந்த கேள்வி என் மனசுல வந்தது. அதாவது ஆண் ஒரு பெண்ணுடைய காதல் மொழியை சொல்லாமலே புரிந்து கொள்ள அவ வந்து வெளிப்படுத்த கூடாது, ஆனா ஆண் வந்து பேசலாம். அப்போ ஒரு பெண்ணை பற்றி பேசக்கூடாது என்ற வரைமுறை அல்லது அப்படி ஒரு கண்டிஷன் நம்முடைய சங்க தமிழ்ல எங்கேயாவது இருக்கா? இல்ல அது ஏன் அவங்க செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேள்விகள் இப்போ எனக்கு என்னன்னா, உடல் மனம் மொழி இதுல உடலையும் மனதையும் வெளிப்படுத்துவதுதான் மொழி. அப்போ மொழி இவ்வளவு அழகாக வளர்ந்த செம்மையான கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்பயே இவ்வளவு வலிமையாக இருந்த நமது மொழி ஏன் பெண்களை இந்த பகுதியை பார்க்கல? ஏன் பெண்களுக்கான இந்த ஒரு அநீதியை செய்ததா அல்லது மறைக்கப்பட்டதா அப்படின்றதா எனக்கு. அதுக்கு நான் என் மனசுல இதை பத்தி யோசிக்கும் போது வந்த ஒரு விஷயம், முதுமலனின்னு ஒரு கவிஞர் இருந்தாங்க. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் டெம்பிள் விமன். இவங்க வந்து அந்தப்புறத்துல தஞ்சையில இருந்திருக்காங்க. அவங்க தெலுங்கு, அப்போ வந்து தஞ்சை தெலுங்கு கிங்ஸ்னால ஆட்சி செய்யப்பட்ட ஒரு நாடாக இருந்தது. அப்போ இவங்க வந்து அந்தப்புறத்துல இருந்த ஒரு பெண் தான். நம்ம சாதாரணமா படிச்சிருக்கோம் அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது பரத்தை என்பது ஒழுக்கமாக, பரத்தமே என்பது ஒழுக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. அதுலயே எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் ஏன்னா வாசிப்புல எனக்கு அங்கங்க கொஞ்சம் நிறைய கேள்வி வந்துச்சுன்னா திருப்பி உள்ள போறது கஷ்டமா இருக்கும். எனக்கு என்னன்னா, அவர்களுக்கு அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு நான் வாசிச்சிருக்கேன். அதாவது டெம்பிள் விமன் பெண்களுக்கு அப்படின்னா அவர்கள் பரத்தைகள், கோவில்ல இருக்கிற அந்த பெண்கள், அவங்களுக்கு வந்து நல்ல கவிதை எழுத தெரியும், நல்ல பாடல்கள் எழுத தெரியும். ஏன் அந்த பாடல்கள் எழுதணும்? இசை கத்துக்கிட்டாங்க. ஏன் அந்த இசையை கத்துக்கணும்? அப்போ பாடல் எழுதி இசை வடிவமாக்கி அவங்களுக்கு நல்ல ஆடல் கத்து கொடுத்தாங்க. எது கத்து கொடுத்தாங்க? அப்போ இயல், இசை, நாடகம்ன்றது இங்க நடனம். இது மூணுலயும் அவங்க தேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. கோவில்ல அவங்க செஞ்சிருக்காங்க, வசந்த மண்டபங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. அதை பார்த்து ஆண்கள் ரசித்திருக்கிறார்கள். அதுல பெரியவங்க சின்னவங்க இவர்கள் தான் சிறந்த நடனக்காரி. நம்ம வந்து இவங்களோட புக்ல கூட நம்ம படிச்சிருக்கோம், சிறந்த நடனக்காரியை தன்னுடைய அதாவது அரசிக்கு நிகராக வைத்திருந்த வரலாறுகள் எல்லாம் கூட நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இவ்வளவு சிறந்த எழுத்தாளர்களாக இருக்கின்ற, இவ்வளவு சிறந்த கலை படைப்பாளர்களாக இருந்த இந்த பெண்கள் கூட்டம் தங்களுடைய வழியை மட்டும் எழுத மறந்ததா அல்லது இது மறைக்கப்பட்டதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க அப்படியே அப்பொன்னே இருந்திருக்காங்க. இந்த கேள்வியை எனக்கு எழுவதற்கு காரணமா இருந்தது முதுபழனி தான். அவங்க வந்து ராதிகா, ஆக்சுவலி அது இங்கிலீஷ்ல நான் வாசிச்சிருக்கேன், அப்பீசிங் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையோட தலைப்பு. அதுல அவங்க எப்படின்னா, அந்த அரசனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த அரசன் எப்படிப்பட்டவனா, இவங்க கூட இப்போ இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா,
அந்த பொண்ணை அலங்காரம் பண்ண சொல்லி இவட்ட ஒரு பணியை கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ இவங்க அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு அது முதுபலனுக்கு இன்னொரு ஆர்டர் வரும். அது என்னன்னா, இந்த அரசனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீ அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அவளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்றது. என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த அரசனை அவனுடைய எல்லா விதத்திலையுமே அவனை எவ்வாறு மகிழ்விப்பது, முக்கியமாக அவனுக்கு அந்த செக்ஷுவல் டிசையர்ஸ் அதை எவ்வாறு இந்த சின்ன குழந்தை மீட் பண்ணணும் அதை பற்றி சொல்லிக் கொடு. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை சொல்வதாக எழுதிய அந்த கவிதை தான் அது. அதில் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் எழுதியிருப்பாங்க, எங்கெல்லாம் தொட்டா அவளுக்கு எப்படியெல்லாம் அவனுக்கு பிடிக்கும், அதாவது இந்த அரசனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அதை வாசிக்கும் போது அந்த புக்கை வந்து பேன் பண்ணாங்க இந்தியாவில். அது ஒரு பெரிய, நீங்கள் தயவுசெய்து வாசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு கூட நான் சொல்வேன். அந்த புக்கை வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, முதல்ல அது ஒரு பரத்தையால் எழுதப்பட்டது, அதாவது இந்த மாதிரி தேவரடியார் பெண் அவங்கனால எழுதப்பட்டது ஒரு காரணம். இன்னொன்று, அதை வந்து குடும்ப பெண்கள் வாசிக்கூடாது, ஏன்னா தேவரடியார் பெண் எழுதியிருக்கா, குடும்ப பெண்கள் வாசிக்கூடாது. இன்னொன்று, அவங்க எழுதியிருக்கிறது பெண், அதாவது பெண் தன்னுடைய டிசையரை வெளிப்படுத்துறா, ஆண் எவ்வாறு தன்னுடைய படுக்கையறையில் நடந்துக்குவான், அதனால நீ வந்து இப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை சொல்ற. இந்த விஷயத்த வந்து இந்த கவிதை வச்சிருக்கு. அதனால இதை பொது சமுதாயம், குடும்பத்து பெண்கள் வாசிக்க கூடாது, அதனால பேன் பண்ணாங்க. ஆனா அந்த புக்கை வந்து அந்த பேனை நீக்கியது யாருன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் அந்த பேன் வந்து திரும்ப பெறப்பட்டது. ஆக்சுவலா இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்போ பேசியிருக்காங்க அப்படின்றதுக்கும் அங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. இது நடந்தது 17th centuryல. ஸோ கண்டிப்பாக வலியை வெளிப்படுத்தாத எழுத்தாளர்கள் இருந்திருப்பாங்களா? மகிழ்ச்சியை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியமாக நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் இருந்திருக்குமா? அல்லது என்ன கட்டாயத்தின் பேரில் இந்த வழிகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படவில்லை? ஏன் இது ஆண்மய கருத்துக்களையே மிகவும் அதிகமாக எடுத்துக்கிடுச்சு அப்படின்றத கொஞ்சம் சக்தி ஜோதி அவர்களுடைய பார்வையில் பார்த்து எழுதுனா எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சங்க இலக்கியத்தை பத்தின பார்வையை, ஒரு முழு பார்வையவே, அதோடைய எப்படி தோன்றுச்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயா ஆனந்தகுமார் ஐயா சொல்லிட்டாரு. அந்த தமிழை கேட்கும் போது எனக்கு வந்துருச்சு நம்ம எப்படி பேச போறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி வந்தனையா சொல்லவே வேணாம். இவ்வளோ நீண்ட வரலாறு உடைய நமது தமிழ் இன்றைக்கு மிக நீண்ட, அவங்களோட புக்ல பேக் சைட் தயவுசெய்து வாசிச்சு பாருங்க, அருமையா எழுதியிருக்காங்க. யாரெல்லாம் பெண்ணியற்றை பற்றி எழுதிய நிறைய கவிஞர்கள், நிறைய எழுத்தாளர்கள், தியாரிஸ்ட் அவங்களெல்லாம் என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மிக சொற்பமாக சங்ககால புலவர்கள்ல வந்து தமிழ் பெண்களுடைய பேர் நிறைய இருக்கு. ஆனா அந்த பெண்களுக்கான உரிமைகளை போராடியவர்கள், பெண்களுடைய சமூக முன்னேற்றத்தை பற்றி, அவருடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸை பத்தி, அவருடைய பாடி ரைட்ஸ் பத்தி, அவருடைய செக்ஷுவல் ரைட்ஸை பத்தி பேசின பெண்கள் என்று நம்ம கொஞ்சம் வகைப்படுத்தி பார்த்தோம்னா அதுல மேலை நாட்டு பெண்களோட லிஸ்ட் தான் அதிகமா இருக்கு. நானும் கூட நானும் வச்சிருக்கேன், ஆனா நான் சொல்லலை, நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு இந்த டிஸ்பாரிட்டி சின்னதா வலிக்குது. ஒரு பெண் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து எனக்கு அந்த வலிக்குது. இந்த வலிக்கான மருந்தை தனது எழுத்துக்கள் மூலமாக கண்டிப்பா சக்தி ஜோதி அவர்கள் தருவார் அப்படின்ற நம்பிக்கையில இதை ஒரு கேள்வியா அல்ல, என்னுடைய வேண்டுதலாக முன்வைத்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் தோழர் கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.